சார் இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் போன தீபாவளி செஷன் நம்ம பார்த்தோம். 12,100 ட்ரெயின்ஸ் கண்ட்ரி வைடாக அறிவிச்சாங்க. யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜியை அது பர்சனலாக மானிட்டர் பண்ணி சக்சஸ்ஃபுல் டென்யூர் பல கோடி மக்கள் அந்த 12,100 ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்தியன் ரயில்வே ரிலீஜியஸ் காரிடார்ஸ், பிஸ்னஸ் காரிடார்ஸ், எக்கனாமிக் காரிடார்ஸ், ஃபெஸ்டிவல் காரிடார்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லா வகையிலும் அறிவிச்சிட்டாங்க. இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு எந்த பாரபட்சம் பார்க்காம தேவைக்கு ஏற்ப எல்லா வசதி எல்லா ஸ்டேட்க்கு பண்ணிட்டு இருக்காங்க சார். இதே வகையில் வரப்போகிற பொங்கலுக்கு தெற்கு ரயில்வே சார்பாக 10 ட்ரெயின் 32 ட்ரிப்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லா சப்டிவிஷன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இது தமிழ்நாடு மக்களுக்கு எதுவுமே செய்யலே சொல்லி சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்த பிறகு அந்த குற்றச்சாட்டுக்கு இடம் இல்லாமல் அவர் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜிக்கு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த மாதிரி இந்தியன் ரயில்வே இப்போ செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக 10 ட்ரெயின்ஸ் 32 ட்ரிப்ஸ் தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது சார் வரப்போ 8ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இந்த ட்ரெயின் செயல்படும். இந்த ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் ராமேஸ்வரம் டு தாம்பரம், ஈரோடு செங்கோட்டை, செங்கோட்டை டு பூதனூர், மேங்களூர் டு சென்னை சென்ட்ரல், திருநெல்வேலி டு எக்மோர் எல்லாம் அப் அண்ட் டவுன் சார். எல்லாம் ட்ரிப்ஸ் அடிச்சுட்டே இருப்பாங்க. பூதனூர் டு சென்னை சென்ட்ரல், கன்னியாகுமரி தாம்பரம், நாகர்கோயில் டு தாம்பரம், கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல். கோயம்புத்தூர் இது அவங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு அவாய்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது முழுக்க ஒரு தவறான செய்தி. கோயம்புத்தூர் அண்ட் பூதனூருக்கு கிட்டத்தட்ட 4 நாள் ட்ரிப்ஸ் 4 நாள் ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க தெற்கு ரயில்வே. திருநெல்வேலி டு செங்கல்பேட் டு திருநெல்வேலி 4 ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காரிடார் பொறுத்த வரைக்கும் மக்களோட தேவை அதிகமாக இருக்கு சொல்லி 4 நாள் ட்ரிப்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. சார் முன்பதிவு இன்னில 8 மணிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம நியூஸ் தமிழ் வழியா கூட அந்த குற்றச்சாட்டு நான் பர்சனலி பார்த்தேன். போன தீபாவளிக்கு செஷனுக்கு பிரைவேட் பஸ்ஸஸ் கவர்மெண்ட் பேச்சு கூட அவங்க கேட்கல. 2 மடங்கோ 3 மடங்கோ 4 மடங்கெல்லாம் ஏற்றி மக்களுக்கு டைரக்டா எஃபெக்ட் ஆகக்கூடிய மாதிரி அந்த மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸ் பண்ணிட்டாங்க. நியூஸ் தமிழ் அதுக்கு அந்த நியூஸ் பப்ளிக் வரைக்கும் எடுத்து போனாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி பப்ளிக்கு பேசஞ்சர்ஸ் ரயில்வே நோக்கி அதிகமாக வராங்க சார். நான் இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 24-25 2024-2025க்கு கிட்டத்தட்ட 4.25 கோடி மக்கள் ஒரு நாளைக்கு ட்ரெயின் வழியா டிராவல் பண்றாங்க. ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜியே சொன்னாங்க 4 crore plus passengers are traveling and dependable on Indian Railway. So and குறிப்பாக சார் போன தீபாவளி செஷனுக்கு தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் 21 நாள்ல 9 கோடி மக்கள் தெற்கு ரயில்வே சார்பாக அவங்கவுங்க டெஸ்டினேஷன் போயிட்டு ஃபெஸ்டிவல் கொண்டாடி அவங்க திருப்பி அவங்கவுங்க டெஸ்டினேஷன் வந்துட்டாங்க. இந்த பெருமை தெற்கு ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் ஆர்.என். சிங் அவங்களுக்கு சேரும். குறிப்பாக இந்த தருணத்தில் ஆர்பிஎஃப் ஐஜி மிஸ்டர் ஜோஷி சாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எந்த கேஷுவாலிட்டியும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம 21 நாள்ல 9 கோடி மக்கள் தெற்கு ரயில்வே சார்பாக டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிருக்காங்க. இந்த பெருமை ஆர்பிஎஃப்க்கும் கண்டிப்பா சேரும் சார். பொங்கல் சிறப்பு ரயில் நார்மல் ரயில்களுக்கும் இந்த சிறப்பு ரயிலுக்கு கட்டணம் மாறுபடுமா சார்? வாய்ப்பே கிடையாது சார். நல்ல கேள்வி கேட்டாங்க. நீங்க பஸ்ஸஸ்ல தான் கட்டணம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்குலாம் ஏகும். ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக ஏற்றுவாங்க. பட் ரயில்வே ஹேஸ் த ஃபிக்ஸ்ட் ரேஷியோ. எந்த ஒகேஷன் வந்தா கூட
எந்த நார்மல் ட்ரெயின்ஸோ இல்லை ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோ இல்லை எந்த ஒகேஷன் இருந்தால் கூட அவங்களோட ஃபிக்ஸ்டு சார் வேர்ல்டுலேயே ரயில்வேயோட காஸ்ட் கம்மினா இந்தியன் ரயில்வே. அண்டை நாடு நீங்க ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் பார்த்துக்கோங்க. 400 rupees பிளஸ் இருக்கு 350 கிலோமீட்டருக்கு. இங்க 130 140 ரூபாய் தான் இருக்கு. அண்டை நாடு பார்த்தீங்கன்னா 30 மடங்கோ 40 மடங்குலாம் அதிகம். ஸோ இந்தியன் ரயில்வே வேர்ல்ட்ல லோவஸ்ட் காஸ்ட் ரயில்வே சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது சார். என்ன அது இருக்கோ என்ன அது இந்தியன் ரயில்வே அது இது பண்ணு அதுதான் இருக்கும் சார்.